எடுத்து வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது அதிகாரத்தில் 1 இருந்து வாசிங்க பார்க்கலாம். அப்படியே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. மறந்துராதே. ஆண்டவர் உனக்கு செய்திருக்கிற சின்ன ஒரு நன்மையை கூட மறக்காதே. சின்ன நன்மையை கூட மறக்காத. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பக்தன் சொல்றாரு, என் ஆத்துமாவே. நல்ல கவனிங்க பார்க்கலாம். யாரோ யாருக்கோ சொல்றது கிடையாதுங்க. பாருங்க, நான் சொல்றேன், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி சொல்லிட்டு சொல்றாரு. அவர் உனக்கு எத்தனையோ உபகாரங்களை செய்திருக்கிறார். எத்தனையோ உபகாரங்களை. இன்னைக்கு நீ சாகாம பிழைச்சி நிக்கிறனாக்கா கர்த்தர் உனக்கு செய்திருக்கிற நன்மை. எனக்கு என்ன செய்தாரு, எனக்கு என்ன செய்தாரு, எனக்கு என்ன செய்தாரு? நான் கேட்கிறேன், உனக்கு என்ன செய்யல அவரு? உனக்கு என்ன செய்யல? உனக்கு அவர் என்னையா செய்யல? ஒரு அப்பாவை போல நீ போற இடத்திலெல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வந்து உன் தோளுக்கு, அவருடைய தோளுக்கு மேல உன்னை தூக்கி சுமந்து ஒருத்தர் குட்டி உன்னை விட்டு கொடுக்காம உன் மன விரும்புகிறதையும் உனக்கு செய்தாரு, அவர் விரும்புறதையும் உனக்கு கொடுத்தாரு. எப்படிப்பட்ட அன்பு அவருது! எப்படி அவர் செய்த உபகாரங்களை மறக்க முடியும்? எப்படி கேட்க முடியும்? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரத்தில் பிரச்சனையா இருக்கும். அந்த பிரச்சனையான நேரத்தில் கூட உன்னை தனியா விட மாட்டாரு. அந்த பிரச்சனையான நேரத்தில் கூட உன்னை தனியா விட மாட்டாரு. அப்பவும் கூட சேர்ந்து அதை சந்திப்ப. நான் இருக்கிறேன், பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். அப்ப நான் இருக்கிறேன், அப்ப நான் இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஒரு வார்த்தைக்கு நிகர் இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. பாருங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, உன் பக்கத்தில் வந்து அவர் சொல்றாரு, அப்ப நான் இருக்கிறேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமா இருப்பில்ல. அவர் சொல்றாரு, நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமா இருந்தா போதும், நீ தைரியமா இருந்தா போதும், நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்வேன். சரி, அது தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆக்குகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இந்த இடத்துல 7 காரியம் சொல்லப்பட்டிருக்குது. எத்தனை காரியம்? 7 காரியம் சொல்லப்பட்டிருக்குது. யாருக்கு செய்த உபகாரம்? இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற நமக்கு செய்திருக்கிற உபகாரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல 7 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. 1 மன்னிப்பு, 2வது சுகம், 3வது மீட்பு, 4வது அன்பு, 5வது இரக்கம், 6வது நன்மை, 7வது உன் ஜீவனை புதுப்பித்தல். எத்தனை சொல்லப்பட்டிருக்கு? 7 காரியம் சொல்லப்பட்டிருக்குது. திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். 1 மன்னிப்பு, 2வது சுகம், 3வது மீட்பு, 4வது அன்பு, 5வது இரக்கம், 6வது நன்மை, 7வது உன் ஆயுசு நாட்களை கூட்டியிருக்கிறார். இவ்வளவு நன்மையை கர்த்தர் செய்ததினால என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. எத்தனை பேர் கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க? வாசிங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 9:1. கர்த்தாவே, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும், தாவீது சொல்றாரு, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா.
எத்தனையோ அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்துட்டே தான் இருக்கிறார். கண்ணை மூடி திறந்தனாக்கா நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய கிருபைதான் என்பதை நமக்கு தோன்று பண்ணுகிறது. அல்லேலூயா. நான் நிறைய சொல்லுவேங்க, நம்மளை சுற்றி இருக்கிற யாருமே நல்லவங்க கிடையாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எதுவுமே நல்லது கிடையாது. நம்ம சுவாசிக்கிற காற்றோ இல்லை வேற எதுவோ நல்லது கிடையாது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு வரல ஜீவனோடு கூட இருக்கிறனாக்கா அது எங்கள் அப்பா இயேசு எனக்கு கொடுத்துருக்கிற கிருபை. அதனால தான் நான் சொல்லுவேன், சாப்பிடும்போது ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. எந்த பொருள் கடவுள் கொடுத்தாலும் அதுக்கு மேலே கையை வச்சு ஆண்டவரே நீ இதை கொடுத்ததுக்காக சோத்திரன்னு சொல்லுங்க. எதை செய்தாலும் அது சின்ன ஊசியாக இருந்தால் கூட சரி, பழகிக்குங்க. அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறப்ப கூட கர்த்தர் தான் கொடுத்தாரு சொல்லி நினைவுபடுத்துங்க. அந்த பிள்ளைக்கு நன்றி சொல்ல கற்றுக் கொடுங்க, சாட்சி சொல்ல கற்றுக் கொடுங்க. அந்த பிள்ளை துதிக்க கற்றுக் கொடுங்க. நீங்கள் சாட்சி சொல்லலைன்னா, நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தலைனாக்கா உங்கள் பிள்ளைங்க எப்படி கர்த்தரை துதிப்பாங்க? அந்த பிள்ளைகளுக்கு ஆரம்பத்தில் இருந்து அந்த ஆண்டவருக்கு மேலே இருக்கிற அன்பை ஊட்டி விடணும். நான் இப்படி தான் வந்தேன், நான் இப்படி தான் வாழ்ந்தேன், நான் இப்படி தான் இருந்தேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதிலிருந்து தான் கர்த்தர் என்னை கொண்டு வந்தார், இதிலிருந்து தான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். அவர் இல்லைன்னா நான் இல்லைப்பா. அந்த டோட்டலை கொண்டு வந்து அப்படி கம்ப்ளீட் பண்ணி விட்டுறணும். அவர் இல்லைன்னா, இயேசு இல்லைன்னா நான் இல்லை. உண்மைதான். ஆண்டவர் இல்லைன்னா நானே இல்லை, ஆண்டவர் இல்லைன்னா நீங்கள் இல்லை. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது காரியம் சங்கீதம் 32 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீ என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? 2வது நான் எதுக்கு நன்றி சொல்லணும்னாக்கா, என் பாவத்தை மன்னிச்சு அவருடைய இரத்தத்தினால என்னை கழுவி நீதிமானாய் கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார். 3வது காரியம் வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 18ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய். அதுக்கு கீழுள்ள வசனங்கள்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, மரண போராட்டத்திலிருந்து, மரண உபத்திரவத்தில் இருந்து, இப்போ சொன்னாங்கல்ல, அவங்கள மட்டும் இல்லை, என்ன மட்டும் இல்லை, இந்த இடத்துல இருக்கிற நம்ம எல்லாவரையும் கர்த்தர் மீட்டு இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, மரண ஆவி எவனை விழுங்கலாமோன்னு சொல்லிட்டு வகை பார்த்து சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறதா. சான்ஸ் எப்படா கிடைக்கும், எப்படா இவனை விழுங்கலாம், எப்படா இவனை உடைக்கலாம், எப்படா இவனை நிர்மூலமாக்கலாம், எப்படா இவனுக்கு தீமை செய்யலாம். நீ மெத்தனமாக இருக்கிறல்ல, அது மாதிரி ஆவி மெத்தனமாக இருக்காது. அதுக்கு சான்ஸை எதிர்பார்த்துட்டே இருக்கும் உன்னை உடைச்சி போடுறதுக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். இந்த ஜீவனை கர்த்தர் பாதுகாத்ததினால்தான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படி கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த காரியம் வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 91:16 வாசிங்க பார்க்கலாம். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என்னுடைய ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும். நான் சொன்னா மட்டும்தான் ஸ்டாப் பண்ணணும், அல்லனா மெயில் மாதிரி படிச்சுட்டே இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவர் உன்னுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்ததினாலே அவரை நீ துதிக்கணுமா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் எதுக்காக அவரை துதிக்கணுமா? 1, அவர் உனக்கு செய்திருக்கிற உபகாரங்களுக்கு. 2வது எதை துதிக்கணும், எதுக்காக துதிக்கணுமா? உன் பாவத்தை மன்னித்ததற்கு. 3வது எதுக்காக துதிக்கணுமா? உன் ஜீவனை மீட்டு கொடுத்ததுக்காக. 4வது உன் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்ததற்காக. எல்லாம் அப்படியே கண்ணை மூடுங்க பார்க்கலாம்.
எல்லாம் அப்படியே கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எல்லாம் அப்படியே கண்ணை மூடுங்க பார்க்கலாம். தகப்பனே, இந்த வசனம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வசனங்க. இந்த வசனம் வருகிற போது எல்லாரும் நினச்சிட்டாங்க முடிவு வந்துருச்சுன்னு நினைப்பாங்க. ஆனால் நிறைய பேருக்கு தெரியல, இந்த வசனம்தான் உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு தொடக்கம். இந்த வசனம்தான் உன்னுடைய நன்மைக்கு தொடக்கம். இந்த வசனம்தான் உன் சமாதானத்திற்கு தொடக்கம். இந்த வசனம்தான் நீ உயர்த்தப்படுவதற்கு தொடக்கம். இந்த வசனம்தான் உன் ஆயுஷ் நாட்கள் கூட்டப்படுவதற்கு தொடக்கம். இந்த வசனம்தான் உன் சந்ததி பெருகுவதற்கு தொடக்கம். இந்த வசனம்தான் உன்னை சுற்றிலும் கர்த்தர் நன்மையானவைகளை செய்வதற்குண்டான தொடக்கம். என் அன்பு தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கிற உபகாரத்தை மறந்துடாத. உன்னுடைய சுய காரியங்களை செஞ்சுட்டு கர்த்தருடைய சமூகத்தில் கெட்டி சேராமல் கர்த்தர் செய்திருக்கிற உபகாரங்கள் எல்லாம் மறந்துட்டு அவருக்கு விரோதமாக வாழ்ந்துடாத. அவருடைய கண்கள் உன்னை பார்த்துட்டு இருக்குது. ஆண்டவர் கேட்டாரு, எப்பா 10 பேர் தானே சுகப்படுத்தினேன், ஒருத்தன் வந்திருக்கிறீங்களே 9 பேர் எங்க பாயின்றது? ஏக்கமா கர்த்தர் கேட்டாரா? ஏக்கமா கர்த்தர் கேட்டாரா? இந்த இடத்துல இருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து கேட்குறேன், எனக்கு கொடுங்க. உயிரை கொடுத்து தான் ஜெபம் பண்ணுறோம். உயிரை பணைய வச்சு தான் ஜெபம் பண்ணுறோம். அந்த ஜெபத்தில் அடுத்தது எங்களுக்கு என்ன நடக்குன்ட்டு கூட தெரியாது. மரண வேதனை. சில நேரங்களில் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேனாக்கா எத்தனை நாளுக்கு எழுந்துக்க முடியாத இருக்கிற ஒரு போராட்டம். அவ்வளோ பாடுகளையும் தாங்கிக்கிட்டு நீ நல்லா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும், உன் வாழ்க்கை உயரணும், நீ மாற்றத்தின் பாதையில் நடக்கணும், உனக்கு நன்மை உண்டாகணும்னு சிந்திக்கிற உண்மையான ஊழியக்காரனுடைய அன்பை புரிஞ்சுக்கோ. அன்பை புரிஞ்சுக்கோ. அவனுடைய அன்பை உடைக்காத. அவனுடைய வார்த்தைகளை தூக்கி தள்ளாத. உனக்கு 1000 அலுவல்கள் இருந்தாலும் அதற்கு மத்தியில் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடு. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடு. ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முக்கியத்துவம் கொடு. ஆண்டவரோடு இருக்கிற உறவில் ஒன்று விட்டு கொடு. எனக்கு எப்போ கேட்டாலும் எனக்கு ஒரு வேலை இருக்கு, எப்போ கேட்டாலும் நான் அதுக்கு போகிறேன், இங்கே போகிறேன், அங்கே போகிறேன் என்று சொல்லாதே. சொல்லாதே. நீ ஜெபிக்கிறப்ப எனக்கு ஒரு வேலை இருக்குன்ட்டு ஆண்டவர் போயிட்டாருன்னா உன் கதை ரொம்ப வேதனையாக மாறிடும். கர்த்தர் அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் அப்படி சொல்லக்கூடாது. எல்லாம் அப்படி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. எல்லாம் நேர்முழங்கள் நில்லுங்க. எல்லாம் நேர்முழங்கள் நில்லுங்க. அப்பா கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம், தகப்பனே. எல்லாம் அப்படி வாய்கள் திறந்து அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. இன்னொரு முறை, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. நன்றி அப்பா. என் ஜனத்தை உம்முடைய கரத்தில் நான் தருகிறேன். உங்கள் பிள்ளைகளை உங்கள் வருகை மட்டும் இந்த ஜனத்திற்கு மேலே வைத்திருக்கிற அன்பு, இந்த ஜனத்திற்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஜெபம், இந்த ஜனத்தை கரிசனையாய் நடத்துகிற வழிகள் மாறவே கூடாதுப்பா. மாறவே கூடாது. மாறவே கூடாதுப்பா. என் ஜனத்திற்கு நான் ஆண்டவரே வேலியாய் இருக்க விரும்புகிறேன். என் ஜனத்திற்கு மதிலாய் இருக்க விரும்புகிறேன். என் ஜனத்திற்காக திறப்பில் நிற்க விரும்புகிறேன். அவங்களுடைய உயர்வுக்கு ஒரு படியாய் இருக்க விரும்புகிறேன்ப்பா. என் ஜனத்தை ஆசீர்வதிங்கப்பா. என் ஜனத்தை ஆசீர்வதிங்கப்பா. என் ஜனத்தினுடைய நிந்தையை மாறு பண்ணுங்கப்பா. என் ஜனத்தை எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. என் ஜனத்தை ஆண்டவரை நன்மையினாலும் கிருபையினாலும் மூடுங்கப்பா. என் ஜனத்திற்கு மேல உடைய கிருபை இருக்கட்டும்பா.
யாரு ஒரே ஒரு நபர் கூட ஆண்டுடைய வார்த்தைகளை மீறி தமக்கு நன்மை அல்லாத காரியத்தை செய்யக்கூடாதபடி அவர்களுக்கு கடிவாளமிட்டு அவர்களை சரியான பாதையில் நடத்துங்கப்பா. வழி தப்பி போக பண்ணக்கூடிய எல்லா சத்துருக்களையும் எல்லா நரிகளுடைய கூட்டங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டுகிறேன்.